சட்டப்பேரவையில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது தொடர்பாக மதுரை தெற்கு எம்எல்ஏ தளபதி கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெற்கு கோபுரம் சந்திப்பு முதல் அவனியாபுரம் பெரியார் சாலை வரை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்த தெற்கு வாசல் சந்திப்பு அருகே உள்ள ரயில்வே மேம்பாலத்திற்கு இணையாக புதிய மேம்பாலம் கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதேபோல் மதுரை பழங்கானத்தத்தில் ஏற்கனவே உள்ள பாலத்திற்கு இணையாக மற்றொரு பாலம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் ஏவ வேலு அறிவித்தார். மதுரை பழங்கான பாலம் என்பது முதலாக புறவழிச்சாலையுடன் கூடிய சேவை சாலையாக அமைக்கப்பட்டது. தற்போது சாலை 6 வழிச்சாலையாக உள்ளது. இச்சாலையில் மதுரை போடி ரயில்வே கடவு எண் 4A ரயில்வே இருவழித்தட மேம்பாலம் உள்ளது. ரயில்வே மேம்பாலத்திற்கு இருபுறமும் 6 வழித்தடமாக உள்ளது. அதனால் ரயில்வே மேம்பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரயில்வே மேம்பாலத்திற்கு அருகில் புதிதாக ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்று இந்த மாமண்டத்தில் 1/4/2002 நானே அறிவிப்பு செய்தேன். அந்த அடிப்படையில் கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய முன்தினம் நானே நேரடியாக அந்த கள ஆய்வை மேற்கொண்டேன். விரைவிலே மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அந்த ரயில்வே மேம்பாலம் விரிவுபடுத்தி கட்டப்படும். இதனைத் தொடர்ந்து உயர்மட்ட பாலம் அமைப்பது குறித்து தளபதி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், மதுரைக்கு நிறைய பாலம் தர வேண்டும் என்று முதலமைச்சர் எண்ணியதன் அடிப்படையில் ஏற்கனவே அங்கு 2 பாலங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் இந்த பாலங்களை முதலமைச்சர் திறந்து வைத்ததும் 3வது பாலம் கட்ட பரிசீலிக்கப்படும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், கோபி தாராபுரம் முதல் குன்னத்தூர் பெருமாநல்லூர் சாலை வரை போக்குவரத்து செறிவு இருக்குமேயானால் அதன் அடிப்படையில் 4 வழிச்சாலை அமைக்க சம்பந்தப்பட்ட பொறியாளர்களை அழைத்து தரவுகளை எடுத்த பின் இந்த ஆண்டோ அல்லது அடுத்த ஆண்டோ திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்படும் என்று தெரிவித்தார். மேலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகராஜ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஏவ வேலு, சென்னை காசி திரையரங்கம் அருகே உள்ள அடையாறு பாலத்தை கடக்கக்கூடிய வகையில் தரைப்பாலம் மற்றும் பங்காரு காலனி தரைப்பாலம் அமைக்க ஏற்கனவே உறுப்பினரின் சார்பில் தன்னிடம் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட பகுதியில் அதிக போக்குவரத்து இருக்குமேயானால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு பணிகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். நம்முடைய பிரபாகர் சட்டமன்ற உறுப்பினரோடு ஏற்கனவே சம்பந்தமாக இடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே துறைக்கு அதை அனுப்பியிருக்கிறேன். அதை ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அந்த தரைப்பாலத்தை மேம்பாலம் அமைப்பதற்கு போதுமான அளவுக்கு அந்த போக்குவரத்து செறிவு இருக்குமே ஆனால் இந்த நிதியாண்டிலே அதை எடுத்துக்கொள்வதற்கு அரசு முன்னுரிமை எடுக்கும். முன்னாள் அமைச்சரும் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினருமான திரு ஆற்காடு வீராசாமி அவர்களின் பிறந்த நாளையொட்டி கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் ஆற்காடு வீராசாமியின் இல்லம் சென்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மற்றும் அவரது குடும்பத்தினருடன் கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், காரைக்குடி மாநகராட்சியில் விருந்தினர் மாளிகை அமைப்பது தொடர்பாக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் காரைக்குடி மாநகராட்சி சாலைகள் அரசின் ஆணையை பெற்று 4 வழிச்சாலைகளாக மாற்றி மழைநீர் வடிகால் அமைக்கப்படும் என்று தெரிவித்த அவர், சாத்தியக்கூறு இருக்குமேயானால் புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சாலை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். இந்த சாலை போக்குவரத்து செறிவின் அடிப்படையில் நிலநடுப்பு மற்றும் புதிய சாலை அமைக்க தேவைப்படும் செலவினங்கள் ஆகியவை உள்ளடக்கி இருக்கிறது. ஏற்கனவே உள்ள சாலை அகலப்படுத்த போதுமான இடவசதி உள்ளதா என பொறியாளர் கொண்ட குழுவை அனுப்பி நான் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறேன். அந்த ஆய்வு முடிந்தவுடனேயே இந்த புறவழிச்சாலை அமைக்க சாத்தியக்கூறு ஏற்படுமையானால் நிலநடுப்போடு அந்த புறவழிச்சாலை அமைக்கப்படும். திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குன்னூர் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்கு டிபிஆர் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த பணிகள் முடிந்தவுடன் பாலம் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். அதேபோன்று கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில் விருந்தினர் மாளிகை அமைக்க ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார்.
மேலும் சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் எழுப்பிய கேள்விக்கு தஞ்சாவூர் முதல் சாயல்குடி வரையிலான சாலையை ஆய்வு செய்து போக்குவரத்து செறிவின் அடிப்படையில் 4 வழிச்சாலையாக அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு கூறிய நிலையில் சிவகங்கை வழியாக செல்லும் ராமேஸ்வரம் கொச்சின் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படுமா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கும் பதிலளித்த அமைச்சர் ஒரு ரயில்வே மேம்பாலம் எவ்வாறு அமைக்கப்படும் என்பது பற்றி பகிர்ந்து கொண்டார். பொதுவாக 2000 போக்குவரத்து செறிவு, அதாவது பேசஞ்சர் கார் யூனிட் PCU இவர்கள் இருந்தால் 3.75 மீட்டரிலிருந்து 5.50 மீட்டர் சாலையாக அது அமைக்கப்படும். 500 PCU ஆக இருந்தால் 7 மீட்டர் சாலை கொண்ட இருவழிச்சாலையாக அது அமைக்கப்படும். 15,000 PCU இருந்தால் 10 மீட்டர் சாலையாக அமைக்கலாம். இவர் குறிப்பிடுகின்ற 4 வழிச்சாலை என்பது 17,250 PCU இருந்தால்தான் 4 வழிச்சாலையாக அது அமைக்கப்படும். ஆனால் தான் சொன்னேன், பொறியாளர்களை அனுப்பி இந்த 17,250 இருக்கிறதா என்பதை அறிந்து ஒன்றன் பின் ஒன்றாக, ஏன்னா 4 மாவட்டமாக இருக்கிற காரணத்தினால் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு, ஏன்னா அதுக்கு ஒரு பெரும் நிதி தேவைப்படுகிறது. ஏன்னா அவரிடத்திலே அனுமதி பெற்று அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 4 இந்த ROP, அதாவது ரயில்வே மேம்பாலம் வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார்கள். ரயில்வே மேம்பாலத்தை பொறுத்தளவுக்கு 1 லட்சம் PCU இருந்தால்தான் முழுமையாக நாம் அவரிடத்தில் அனுமதி பெற முடியும். அதற்கே மாநில அரசாங்கத்தின் சார்பாக 50%, ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக 50% இணைத்துத்தான் அந்த ROP கட்டப்படும். எனவே அந்த 4 போக்குவரத்து செறிவை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த 4 வழிச்சாலை அமைக்கிற பொழுது அதற்கும் முன்னுரிமை அளித்து இந்த நீண்ட நெடிய அந்த 4 மாவட்ட சாலையை இணைப்பதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளிக்கும். திமுகவின் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசவ் கண்ணன் எழுப்பிய கேள்விக்கு விருதாச்சலம் முதல் ஜெயங்கொண்டம் வரை 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறிய மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஜெயங்கொண்டம் முதல் கும்பகோணம் வரையிலான 2 வழிச்சாலையினை 4 வழிச்சாலையாக அமைக்கும் பணிகளை மேற்கொள்ள திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டே பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தரமான சாலைகள் அமைக்கப்படும் நிலையில் நீர்ப்பாசனம் அதிகம் இருக்கக்கூடிய காட்டுமன்னார் கோவில் போன்ற பகுதிகளில் அமைக்கப்படும் சாலைகள் கூடுதல் தரத்துடன் அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளுமா என்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் காவிரி டெல்டா பகுதிகளில் சாலை அமைக்கப்படும் காலத்தை 5 ஆண்டுகள் என்பதிலிருந்து 3 ஆண்டுகளாக குறைக்க முதல்வருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அவர் சொல்லுகிற சேறு சகதி என்பது சாயலை பொறுத்த அளவுக்கு, ஏன்னா உறுதியான சாயல் இருந்தால்தான் அரசு சொல்லுகிற 5 ஆண்டு காலத்திற்கு அந்த சாலையை போடப்பட்டு பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த சேரும் சகதி என்ற அடிப்படையில் சாயல் சரியில்லாத காரணத்தினால் 5 ஆண்டுக்கு என்று நாம் போட்டாலும் கூட அது 3 ஆண்டுகளிலேயே அது செப்பனிடப்பட்ட சாலை நெளிவு ஏற்பட்டு விடுகிறது, சாலை சரிமானம் ஏற்பட்டு விடுகிறது, வெடிப்பு வந்து விடுகிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் மயிலாடுதுறைக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகிற பொழுது அப்பொழுது நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஒரு கருத்தை முதலமைச்சரிடத்தில் சொன்னார்கள். காவிரி டெல்டா பகுதியில் மட்டில் இந்த 5 ஆண்டு என்கிற அந்த விதியை கொஞ்சம் தளர்த்து 3 ஆண்டுகளாக இருந்தால் இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே நம்முடைய பொதுவுடைமை இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இதை இடத்தில் நேரடியாக மனுக்களாக கொடுத்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் அது 3 ஆண்டு காலம் இது போடப்பட்டால் சரியாக இருக்குமா என்பதை டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டியை நாங்கள் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறேன். அது அப்படி உங்களுக்கு சாதகமாக வரும் என்று சொன்னால் முதலமைச்சரிடத்தில் அது கலந்து பேசி அந்த காவிரி டெல்டா பகுதியில் மட்டும் 3 ஆண்டு காலமாக அதை மாற்றலாமா என்று அரசு நிதித்துறையும் சேர்த்து அதை ஆய்வு செய்து அது பின்னால் அறிவிக்கப்படும். அதேபோன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் மற்றும் அதிமுக உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் போன்றோர் சாலை விரிவாக்கம் தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். சென்னை கிண்டியில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தின் பயிற்சி மையத்தில் அமைக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் சிலையை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு திறந்து வைத்தார். தொடர்ந்து உதவி பொறியாளர்கள் மற்றும் நேரடி உதவியாளர்களின் புதுமுக பயிற்சி தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய துறையின் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தனிமனித வாழ்க்கையை பற்றி பேச வேண்டுமானால் திருக்குறளை பற்றிதான் பேச வேண்டும் என்று கூறினார்.
மேலும் 1989ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் 3வது முறையாக முதலமைச்சரான போது அனைத்து அரசு பணிகளிலும் 30 விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்து ஆணை வழங்கினார் என்று பெருமிதம் தெரிவித்த அவர், பெண்களின் அடிமை நிலை மாறி இன்று ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞரும் அவர்களின் வழியில் செயல்படும் திராவிட மாடல் அரசும் நம் முதலமைச்சரும் தான் காரணம் என்றும் கூறினார். தலைமை பொறியாளர்கள் இன்றைக்கு ஒரு அன்பு சகோதரர் இருக்கிறார். ப்ரொமோஷனல் லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஆண்களோட பெண்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் என்னை போன்றவர்களாம் நாங்கள் அதை வரவேற்கிறோம். சில பேர் நினைக்கலாம் நாங்கள் அதை வரவேற்கக்கூடியவர்கள். பூவிருந்தவள்ளி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆ. கிருஷ்ணசாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், நசரத்பேட்டை சந்திப்பில் மேம்பாலம் கட்டுவதற்கான விரிவான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மதுரவாயலில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரை 8 கிலோமீட்டருக்கு வெளிவட்ட சாலையில் உயர்மட்ட சாலை மேம்பாலம் அமைக்க 1600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயார் செய்யப்பட்டு ஒன்றிய அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர், பட்டாபிராம் பாரிவாக்கம் செல்லும் சாலையை 4 வழிச்சாலையாக அமைக்க முடியுமா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். தமிழ்நாட்டிலேயே திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டத்தின் திட்டமாக 4 வழிச்சாலை அதிகமாக நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிற சாலை 4 வழிச்சாலைக்குரிய போக்குவரத்து செறிவு இருக்குமே ஆனால், நிலையெடுப்பு என்பது குறைவாக இருக்குமே ஆனால், முதலமைச்சருடன் கலந்து பேசி இந்த ஆண்டே அந்த சாலை பகுதியை எடுத்துக் கொள்வதற்கு அரசு முன்னுரிமை அளிக்கும். சென்னை கோடம்பாக்கம் முரசொலி வளாகத்தில் திராவிட கொள்கை சிங்கம் முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவ சிலை நிறுவப்பட்டுள்ள நிலையில் சிலையினை கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், கூட்டணி கட்சி தலைவர்கள், கழக மூத்த நிர்வாகிகள் பலரும் பங்கேற்ற நிலையில் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்களும் பங்கேற்று முரசொலி செல்வத்தின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சிலை திறப்பு விழாவை தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற முரசொலி செல்வம் எழுதிய சிலந்தி கட்டுரைகள் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். சென்னை அன்பகத்தில் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி தலைமை கழக இலக்கிய அணி இணை செயலாளர் ச. நம்பிராஜன் அவர்களின் தளபதி 72 கவிதை மலர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். 8 கோடி தமிழர்களுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதய சூரியனுமாக இருக்கிற கழகத் தலைவர், தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர். இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் உட்பட அமைச்சர் பெருமக்கள், இலக்கிய அணி நிர்வாகிகள் மற்றும் கழகத்தினர் பலரும் பங்கேற்றனர்.